ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. புக் ஞாபகம் இருக்கா? நம்ம 11th படித்த புக்கு. இந்த புக் இப்போ ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா புக்கை இப்போ மாற்றிட்டாங்க. இந்த புக்காக ஞாபகம் இருக்கா? இந்த நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். இதுதான் இப்போ இருக்க 11th சிலபஸ், 11th ஃபிசிக்ஸ் சிலபஸ். இப்போ இந்த புக்கில் வச்சு தான் நம்ம இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பொசிஷன், ஸ்பேஸ், பார்ட்டிக்கல், பாடி பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் லென்த், மாஸ், டைம் பற்றி பார்ப்போம். லென்த் அப்படின்னா என்ன? லென்த் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. எந்த ஒரு பொருளையும் அளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெஷரிங் மெத்தட் தான் லென்த். அது சர்க்குலாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்கேல் மாதிரி ரெக்டாங்குலராக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்டை நம்ம வந்து 2 பாயிண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி அதை மெஷர் பண்ணோம்னா அது பேர் தான் லென்த். லென்த்துக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து வித்தும்போம், ஹைட்டும்போம், பிரெத்தும்போம், வேறு என்ன சொல்லலாம், டெப்த்னு சொல்லுவாங்க. இப்போ அதே சர்க்கிளில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, சர்க்கிளில் டயாமீட்டர்னு சொல்கிறாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க, கார்ட் லென்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் லென்த் இருக்குது. ஆனால் எல்லாமே மெத்தட் ஆஃப் மெஷரிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஆர்சி ஹிப்லர் லென்த்தை எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா, மெத்தட் ஆஃப் லொகேட்டிங் த பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் இன் ஸ்பேஸ் அண்ட் டு டிஸ்கிரைப் த சைஸ் ஆஃப் அ ஃபிசிக்கல் சிஸ்டம். ஒரே லைன், சிங்கிள் லைன் டெஃபினிஷனாக சொல்லணும்னா, லென்த் இஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ். மாஸ் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர் ப்ரெசன்ட் இன் அ பாடி. ஒரு பொருளில் எவ்வளோ மேட்டர் இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து மாஸ். அப்படின்னு பார்த்தா டென்சிட்டினா என்ன? டென்சிட்டினா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். ஒரு பொருளில் எந்த வரிசையில் நம்ம வந்து மேட்டர் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் டென்சிட்டி. சரிப்பா, அப்போ வால்யூம்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர் ஆக்குபைட் பை அ பாடி இன் அ 3-dimensional ஸ்பேஸ். அதாவது ஒரு லொக்கேஷனில் மேட்டர் எப்படியெல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு, எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி 3 dimensional பார்க்கறது தான் வால்யூம். இதோட அழகான டெஃபினிஷன் நம்ம இன்ஜினியரிங் புக்ஸில் இருக்கு. மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாடி. இனர்ஷியானா என்ன? ஒரு பொருளை தள்ளுறேன்னு வச்சுக்கோமே, தள்ளுறதுக்கு பதிலாக அது ஒரு ஃபோர்ஸ் நம்ம மேலே தள்ளும், தெரியுமா? இப்போ நான் வந்து ஒரு பெரிய பஸ்ஸை தள்ளுறேன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் தள்ள முடியாது, அது வேறு விஷயம். நான் பஸ்ஸை தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பஸ்ஸு ஏன் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பண்ணுவோம்ல, அந்த ஃபோர்ஸ் வந்து நான் விடுற ஃபோர்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், என்னால் தள்ள முடியாது. அதே இது நான் விடுற ஃபோர்ஸு பஸ் என் மேலே விடுற ஃபோர்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், பஸ்ஸு மூவ் ஆயிரும். ஸோ மாஸ் அப்படிங்கிறது மெஷர் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாடி. இது வரைக்கும் சொன்ன டெஃபினேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சின்னு வைங்களேன், உங்கள் ஐக்யூ லெவல் நார்மல் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது, கேளுங்க. இன் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி, மாஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் பெண்டிங் ஆஃப் இன்கோயிங் அண்ட் அவுட்கோயிங் ரேஸ் ஆஃப் லைட் ஆர்த்தோகனல் டு அ 2 sphere சரௌண்டிங் த ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ். புரிஞ்சுதா? எனக்கு பாதி புரிஞ்சு பாதி புரியாத மாதிரி இருக்கு. இது புரியலன்னு வைங்கன்னா உங்க ஐக்யூ லெவல் வேற லெவல் நிறுத்தும். காலம், நேரம், வினாடி, நிமிடம், எத்தனையோ பேர் இருக்கு தமிழ்ல. டைம் எவ்வளோ தூரம் நமக்கு புரிஞ்சிருக்கோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து எவால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தை பற்றின ஒரு புரிதல் எவ்வளவு நமக்குள்ள வளர்ந்துருக்குங்கிறத கொஞ்சம் பார்ப்போமா? டைம் இஸ் யூனிஃபார்ம்லி ஃபார்வர்ட், ஐசக் நியூட்டன். டைம் இஸ் வாட் அ கிளாக் ரீட்ஸ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். டைம் டிடன்ட் எக்ஸிஸ்ட் பிஃபோர் பிக் பேங், ஸ்டீஃபன் ஹாக்கிங். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் போதும் டைமை எவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க.
டைம் முன்னோக்கி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஐசக் நியூட்டன் சொல்லியிருக்காரு. அதாவது டைம் நிற்கவே நிற்காது, தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் டைம் இஸ் வாட் அ கிளாக் ரீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அதாவது டைம் இஸ் அன் இல்யூஷன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இதே இது ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு பாருங்க, டைம் டிடன்ட் எக்ஸிஸ்ட் பிஃபோர் பிக் பேங், ஸோ தேர் இஸ் நோ காட் பிஃபோர் பிக் பேங். இது சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்காரு, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஃபியூட்டைல் கொஸ்டின்னா, இந்த உலகத்தோடைய எட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி. சரி, நம்ம ரொம்ப போயிட்டாங்க, உள்ளே வரலாம். டைம் அப்படின்னா சக்சஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ், தொடர்ந்து நடக்கிற நிகழ்ச்சிகளை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இயந்திரம், ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும்னா அந்த நிகழ்ச்சி எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் முடியும். அந்த எப்போ அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மெஷரிங் டிவைஸ் தான் டைம். எப்பவுமே ஃபோர்ஸ்ங்கிற வார்த்தையை கேட்டவுடனே எனக்கு தோன்ற ஒரே இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னா இன்ஃப்ளூயன்ஸ். ஒருத்தர் நம்ம மேல அவருடைய தாக்கத்தை வெளிப்படுத்துறது. 11th புக்ஸில் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தட் இஸ் அப்ளைட் ஆன் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்டோடைய ரெஸ்ட் இல்லைன்னா மோஷனை இன்னொரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் இல்லை அன்நேச்சுரல் ஏஜென்ட் இது மேலே தாக்கும் போது இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆனாலோ இல்லை அதோடைய மோஷன்லேருந்து சேஞ்ச் ஆனாலோ அது பேர் தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்ஜினியரிங் புக்ஸில் ஃபோர்ஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் த புஷ் ஆர் புல் exerted by a body with that of another. ஸோ ஒரு பாடி மேலே இன்னொரு பாடி ஃபிசிக்கல் கான்டாக்ட் மூலமாகவோ இல்லை டைரக்ட் கான்டாக்ட் மூலமாகவோ ஒரு அஃபெக்ட் இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னா அதுதான் ஃபோர்ஸ். இந்த ஒரு அப்ரோச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன், மேக்னட்டிசம், எலக்ட்ரிசிட்டி, நியூக்ளியர் ஃபோர்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஃபோர்ஸ் அதோடைய குணாதிசயத்தை புரிஞ்சுக்கணும்னா 3 விஷயங்கள் தேவை. ஃபஸ்ட்டு மேக்னிடியூட், 2வது டைரக்ஷன், அப்புறம் 3வது பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். இந்த 3 தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளால் ஃபோர்ஸை சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். ஸ்கேலார் இஸ் அசோசியேட்டட் வித் அ சிங்கிள் நம்பர். மேக்னிடியூட் பற்றி மட்டுமே சொல்லிச்சுன்னா அது பேர் தான் ஸ்கேலார். வெக்டர் அப்படின்னா மேக்னிடியூட் அப்புறம் டைரக்ஷன் ரெண்டுத்தை பற்றியும் சொல்லிச்சுன்னா அதான் வெக்டர். ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் டெம்பரேச்சர், மாஸ், லென்த், டைம் எல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். வெக்டார் குவான்டிட்டிஸ்னால் வெலாசிட்டி, அக்சலரேஷன், பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது எல்லாமே வெக்டார் குவான்டிட்டிஸ். வெக்டார் குவான்டிட்டிஸை மீடியம் 3 விதமாக பிரிச்சிருக்காரு. ஃப்ரீ வெக்டார், ஸ்லைடிங் வெக்டார், ஃபிக்ஸட் வெக்டார். ஃப்ரீ வெக்டாருங்கிறது என்னென்னா ஒரு பாடியோடைய மோஷன் ப்ளஸ் டைரக்ஷன் ரெண்டுத்தையுமே குறிக்கும். ஆனால் கன்ஃபைன்டு பொசிஷன் சொல்ல முடியாது. ஒரு பாடி மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறோம், ஆனால் எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுது இல்லை எந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆக்ட் ஆகுதுங்கிறத சொல்லலைன்னா அதுதான் ஃப்ரீ வெக்டார். நான் கார் எடுத்து ஓட்டிக்கிட்டு நார்த் சைடாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அது ஃப்ரீ வெக்டாருக்கான எக்ஸாம்பிள். ஸ்லைடிங் வெக்டார்னா ஒரு பாடி மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் தெரியும், ஆனால் பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் தெரியாது. இப்போ ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கோங்க. ரிஜிட் பாடியில் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இந்த பாடி எந்த விதத்துலையும் எஃபெக்ட் ஆகாது, ஆனால் மூவ் ஆகும். எந்த இடத்துல அப்ளை பண்ணுற லைன் ஆஃப் ஆக்ஷன் நம்மளால சொல்ல முடியும். இப்போ நான் அப்ளை பண்ணுற லைன் ஆஃப் ஆக்ஷனை வச்சு ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸ் கிட்டையும் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ரிஜிட் பாடியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் நாட் கன்சிடர்ன்னு சொன்னேன். அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்லைடிங் வெக்டார்னு சொல்கிறாங்க. 3வதாக இருக்கிறது என்னன்னா ஃபிக்ஸட் வெக்டார். ஒரு பாடி எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுங்க, அதோடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸும் தெரியும், பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸும் தெரியும். ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷன் ஸ்ட்ரைட்டாக போகுது, எந்த இடத்துல ஆக்ட் பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட்ல ஆக்ட் பண்ண போகிறோம், இந்த லைனில் எந்த பாயிண்ட்ல ஆக்ட் பண்ண போகிறோங்கிறது முதற்கொண்டு தெரிஞ்சதுன்னா அது பேர் ஃபிக்ஸட் வெக்டர். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு பாடி எடுத்துக்கோங்க, ஒரு இடத்துல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுங்க, அந்த பாடி டிஃபார்ம் ஆச்சுன்னா எந்த இடத்துல டிஃபார்ம் ஆச்சுன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுதான் ஃபிக்ஸட் வெக்டர். இவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட் வீடியோவில் எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி பார்ப்போம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நன்றி.